Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல் லஞ்ச் மெனு கோம்போ எபிசோட் 4 பார்க்க போறோம். இந்த லஞ்ச் மெனு கோம்போல இன்னைக்கு நம்ம எறா குழம்பு தேங்காய் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி கிழங்கா மீன் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்றதும் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த லஞ்ச் மெனு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மீன் எப்போயுமே நீங்கள் மசாலா போட்ட உடனே ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ருசியாகவும் அதில் உப்பு காரம் நல்லா இறங்கியிருக்கும். மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் நான் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் 2 பூண்டு இது மாதிரி இடித்தது சேர்த்துக்கோங்க. கலந்து தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலந்து தூள் அப்படின்றது கறி மசாலா தூள் மாதிரி நம்ம அது எல்லா நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அப்போ வரைக்கும் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். எறா குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை 2 பத்த தேங்காயோடு சேர்த்து அரைச்சி அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததான் நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதையும் நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எடுத்ததில் நான் வெங்காயமும் தக்காளியும் சம அளவு எடுத்திருக்கேன். எந்த அளவு நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கோமோ அதே அளவு வெங்காயம் தேங்காயோட சேர்த்து இதில் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு காரம் அடிச்சிரும். அதனால உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஏறக்குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் கலந்த தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் அப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். தேங்காயோட பச்சை வாசனையும் போயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எறாவை சேர்த்துருங்க. எறா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா போதும். ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட எறா நல்லா வெந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட எறா குழம்பு தயாராகிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தேங்காய் போட்ட எறா குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த 2 ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீக்கெண்ட் லஞ்ச் மெனு கோம்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த எறா குழம்பு சப்பாத்தி, நானுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் டின்னரில் நீங்கள் கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம இப்போ மீன் ஃப்ரை பண்ணிடலாம். மீன் இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு தவா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற கிழங்கா மீனை ஒன்றா சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 4 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். கிழங்கா மீன் கொஞ்சம் சாஃப்டாக வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக ஆக்காமல் கொஞ்சம் சாஃப்டாகவே வேக வைங்க. உங்களுக்கு கிறிஸ்பியான மீன் பிடிக்கும் அப்படின்னா நெத்திலி மீன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். கிழங்கா மீனில் நல்ல எசன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சாஃப்டாகவே எடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மீன் எடுத்துடலாம். இதே மீனையை நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதில் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த லஞ்ச் மெனு கோம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ், எறா குழம்பு, அப்புறம் இந்த மீன் ஃப்ரை, இது 3மே ஒரு பர்ஃபெக்டான வீக்கெண்ட் லஞ்ச். அடுத்ததான் இதே மாதிரி கோம்போ லஞ்ச் ஐடியாஸில் என்ன லஞ்ச் ஐட்டம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட சஜஷனும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.